இந்திய சினிமாவில் ஒரு நடிகருக்காக பாடினால் அந்த நடிகரின் குரலாகவே மாறி பாடக்கூடிய தனித்துவமான திறமை கொண்டவர் டி.எம். சௌந்தரராஜன். குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக அவர் பாடிய பாடல்கள் சிவாஜியின் நடிப்போடு இணைந்து ரசிகர்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கின்றன. ஆனால் ஒரு பாடலை பாடும்போது அந்த பாடலின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எக்கோ இருந்தால் மட்டுமே அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று டி.எம்.எஸ். பிடிவாதமாக கூறியிருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் சொன்னதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் விடாமல் வலியுறுத்தி அந்த மாற்றத்துடன் பாடலை பதிவு செய்தார். அந்த பாடல் வெளியான பிறகு திரையரங்குகளில் ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து இசையமைப்பாளரே டி.எம்.எஸ். சொன்னது சரிதான் என்று ஒப்புக்கொண்டாராம். அது எந்த பாடல் தெரியுமா? அந்த பாடல்தான் யாருக்காக. 1972ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ நடிப்பில் வெளியான திரைப்படம் வசந்த மாளிகை. K.S. பிரகாஷ் ராவ் இயக்கிய இந்த திரைப்படத்தில் மேஜர் சுந்தர்ராஜன், நாகேஷ், V.K. ராமசாமி, K. பாலாஜி உள்ளிட்ட பல முக்கிய நட்சத்திரங்களும் நடித்திருந்தனர். படத்திற்கு இசையமைத்தவர் K.V. மகாதேவன். திரைப்படத்தின் அனைத்து பாடல்களுக்கும் வரிகளை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். வசந்த மாளிகை திரைப்படத்தின் அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. இன்றளவும் அந்த பாடல்களை கேட்டால் அந்த காலகட்டத்தின் காதல், சோகம், இசை என அனைத்தையும் நம்மால் உணர முடிகிறது. அந்த வகையில் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இடம்பெறும் யாருக்காக என்ற பாடலுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. படத்தின் கதையில் சிவாஜி வாணிஸ்ரீயில் தீவிரமாக காதலிப்பார். அவருக்காக ஒரு மாளிகையே கட்டும் அளவுக்கு அந்த காதல் இருக்கும். ஆனால் எதிர்பாராத சூழ்நிலைகளால் வாணிஸ்ரீ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் சிவாஜியின் வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிறது. அது மட்டுமல்லாமல் இனிமேல் குடிக்கவே கூடாது என்று சிவாஜியிடம் வாணிஸ்ரீ சத்தியம் வாங்கிவிடுகிறார். ஒரு புறம் காதலித்த பெண்ணை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, மறுபுறம் அவளை மறக்க முடியாத வேதனை. இந்த இரண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிக்கும் ஒரு காதலனின் மனநிலையை வெளிப்படுத்தும் பாடலாகவே யாருக்காக அமைந்திருக்கிறது. சிவாஜியின் முகப்பாவனைகளும் டி.எம்.எஸ். குரலும் ஒன்றாக இணைந்த அந்த காட்சி ரசிகர்களின் மனதில் அழியாத இடத்தை பிடித்தது. இந்த பாடலை பாடுவதற்காக டி.எம்.எஸ். சௌந்தரராஜன் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். அப்போது பாடலை முழுமையாக பாடி பார்த்த டி.எம்.எஸ்.க்கு பாடலின் இறுதியில் வரும் யாருக்காக என்ற வரியை கவனித்திருக்கிறார். அந்த வார்த்தை முடிந்த பிறகு ஒரு சிறிய எக்கோ இருந்தால் அந்த வரியின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கிறார். உடனே அந்த விஷயத்தை இசையமைப்பாளர் K.V. மகாதேவனிடம் கூறியிருக்கிறார். இந்த இடத்தில் கொஞ்சம் எக்கோ கொடுத்தால் பாடல் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று டி.எம்.எஸ். ஆலோசனை கூறியிருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என யாருக்கும் அந்த யோசனை பெரிதாக பிடிக்கவில்லை. எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நீங்கள் பாடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் டி.எம்.எஸ். அதோடு விட்டுவிடவில்லை. தான் சொல்வதில் ஒரு காரணம் இருப்பதாக நம்பிய அவர் மீண்டும் அந்த எக்கோவை பற்றி வலியுறுத்தியிருக்கிறார். நான் சொல்வது போல் எக்கோ வைத்து பாருங்கள், அதன் பிறகும் பாடல் சிறப்பாக இல்லை என்று நினைத்தால் அதை எடுத்துவிடலாம் என்று கூறியிருக்கிறார். இறுதியில் டி.எம்.எஸ். சொன்னபடி அந்த குறிப்பிட்ட இடத்தில் எக்கோ வைத்து பாடல் பதிவு செய்யப்பட்டது. பதிவு முடிந்ததும் அந்த பாடலை அனைவரும் கேட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் டி.எம்.எஸ். சொன்னதின் அர்த்தம் அனைவருக்கும் புரிந்திருக்கிறது. குறிப்பாக பாடலின் இறுதியில் யாருக்காக என்று டி.எம்.எஸ். குரல் ஒலித்து அதன் பிறகு வரும் எக்கோ அந்த பாடலின் சோக உணர்வை இன்னும் ஆழமாக்கியிருக்கிறது. ஒரு காதலன் தனது காதலை இழந்துவிட்டு தனியாக நிற்கும் அந்த தருணத்தின் வெறுமை அந்த எக்கோவில் இன்னும் அதிகமாக உணரப்பட்டிருக்கிறது. பாடல் வெளியான பிறகு நடந்த சம்பவம் தான் இன்னும் சுவாரஸ்யமானது. திரையரங்குகளில் ரசிகர்கள் அந்த பாடலை பார்த்து கொண்டிருந்த போது பாடலின் இறுதியில் யாவிக்காக என்ற வலி எக்கோவுடன் ஒலித்ததும் ரசிகர்கள் உற்சாகத்தில் எழுந்து நின்று கைத்தட்டியதாக கூறப்படுகிறது. அந்த வரிக்கு கிடைத்த வரவேற்பு படக்குழுவினரையே ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. அப்போதுதான் இசையமைப்பாளர் K.V. மகாதேவனுக்கும் டி.எம்.எஸ். சொன்னது எவ்வளவு சரியான ஆலோசனை என்று புரிந்திருக்கிறது. பாடலை பதிவு செய்யும் நேரத்தில் ஒரு சிறிய விஷயமாக தெரிந்த அந்த எக்கோ திரையரங்கில் ரசிகர்களின் கைத்தட்டலை பெற்ற முக்கியமான தருணமாக மாறியிருக்கிறது. இதில் டி.எம்.எஸ். அவர்களின் பாடும் திறமை மட்டுமல்ல, ஒரு பாடலை எப்படி உணர வேண்டும் என்பதிலும் அவருக்கு இருந்த ஆழ்ந்த புரிதலை பார்க்க முடிகிறது. அவர் வெறும் பாடகர் மட்டுமல்ல, யாருக்காக பாடுகிறாரோ அந்த கதாபாத்திரத்தின் மனநிலைக்குள் சென்று அந்த நடிகரின் குரலாகவே மாறி பாடக்கூடிய கலைஞர். அதனால்தான் சிவாஜிக்காக அவர் பாடிய பல பாடல்களில் சிவாஜியே பாடுவது போன்ற உணர்வு ரசிகர்களுக்கு ஏற்பட்டது.
சிவாஜியின் முகப்பாவனை, உடல் மொழி, கதாபாத்திரத்தின் உணர்ச்சி ஆகியவற்றை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி தனது குரலை மாற்றுவது டிஎம்எஸ் அவர்களின் மிகப்பெரிய பலம். யாருக்காக பாடலிலும் அதே விஷயம்தான் நடந்திருக்கிறது. ஒரு காதலை இழந்துவிட்டு நிற்கும் மனிதனின் வலி, ஏமாற்றம், தனிமை என அனைத்தையும் தனது குரலில் கொண்டு வந்திருக்கிறார் டிஎம்எஸ். அதிலும் அந்த கடைசி யாருக்காக என்ற வார்த்தைக்கு எக்கோ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியது பாடலின் உணர்ச்சியை மேலும் பல மடங்கு உயர்த்தியது. சில நேரங்களில் ஒரு பாடலின் வெற்றிக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. ஒரு சிறிய இடத்தில் சரியான ஒலி, ஒரு சரியான உணர்வு, ஒரு கலைஞரின் அனுபவத்திலிருந்து வரும் ஒரு சிறிய ஆலோசனை, இவையே போதும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த சம்பவத்தை பார்க்கலாம். இன்று பல ஆண்டுகள் கடந்தாலும் வசந்த மாளிகை திரைப்படத்தின் யாருக்காக பாடல் ரசிகர்களால் தொடர்ந்து ரசிக்கப்பட்டு வருகிறது. காதல் தோல்வியின் வலியை வெளிப்படுத்தும் பாடல்கள் பல வந்திருக்கலாம். ஆனால் சிவாஜியின் நடிப்பு, டிஎம்எஸ் அவர்களின் குரல், கண்ணதாசனின் வரிகள், கேவி மகாதேவனின் இசை, இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததால் யாருக்காக பாடல் காலம் கடந்து பேசப்படும் பாடலாக மாறியது. அதிலும் அந்த கடைசி வார்த்தைக்கு எக்கோ வேண்டும் என்று டிஎம்எஸ் பிடிவாதமாக கூறிய சம்பவம் அவருடைய இசை உணர்வையும் தொழில்முறை அனுபவத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக இருக்கிறது. இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதை தொடர்ந்து எக்கோ வைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய டிஎம்எஸ் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் கூடுதல் பணம் கொடுத்து பாராட்டியதாக கூறப்படுகிறது. ஒரு பாடகர் பாடலை பாடிவிட்டு செல்வது மட்டுமல்ல, அந்த பாடல் எப்படி இருக்க வேண்டும், எந்த இடத்தில் ரசிகர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், எந்த ஒரு சிறிய மாற்றம் பாடலின் தாக்கத்தை அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் திறமையும் ஒரு சிறந்த கலைஞருக்கு இருக்க வேண்டும். அந்த திறமை டிஎம்எஸ் அவர்களிடம் இருந்ததற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த சம்பவம் இருக்கிறது. அதனால்தான் இன்று பல தலைமுறைகள் கடந்தாலும் டிஎம்எஸ் குரல் கேட்டால் சிவாஜியின் உருவம் நம் கண்முன்னே வருகிறது. சிவாஜி கணேசனின் நடிப்புக்கு உயிர் கொடுத்த குரல்களில் டிஎம்எஸ் அவர்களின் குரலுக்கு எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு. அந்த குரலில் ஒலித்த ஒரே ஒரு வார்த்தை இன்றும் ஒரு காதல் தோல்வியின் வலியை நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் ஒரு சிறந்த பாடகர், ஒரு சிறந்த நடிகர், ஒரு சிறந்த இசையமைப்பாளர், ஒரு சிறந்த கவிஞர் ஆகியோர் இணைந்தால் உருவாகும் காலம் கடந்த கலைப்படைப்பு.